தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும்போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையனான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசில் வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் கருப்பையாக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமாக கற்றுக்கலாம். ஒரு நிறைய சக்ஸஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறையா சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாவுக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமாக தெரிஞ்சிருந்தாலும் இல்லை கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில் வைக்காம செயலில் வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவதிலமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமாக இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்குன்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேலே? வரலையா? வாங்க. கேங். சாரி, உங்கள் பேரில் எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சொல்லிடுறீங்களா? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோயல். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார்.
சிதம்பரம், நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தா பிடிக்கிறவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம்னு சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உட்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ காட் பிளெஸ் யூ, ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில் நடித்தவங்க தேங்க்ஸ்ப்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. உங்க 2 பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமா you will hear from me. I haven't watched the film. பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா you will hear from me. And Suraj sir, thank you for trusting Ken, and thanks for being a part of this wonderful film. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷி மேடம் நான் உள்ளே நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் தேவதர்ஷி மேடம் தேங்க்யூ ஸோ மச், நளினி மேடம் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்னு தெரியாமல் இவ்வளோ கிராண்டாக தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டாக காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்கிறேன். பட் அதை தாண்டி இன்னும் பெருசாக 2 பேரும் உட்காருங்க ப்ளீஸ். 2 பேருமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முறையாக பார்த்தேன் நான். அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேறு யாராவது பாருங்க, ரொம்ப என்ன உருண்டையாக இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனாக நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும், அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும். இவன் பெருசாக இருக்கான் வெற்றி, பாருங்க, வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னார், இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக Day 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவன் நடித்த உடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிறான், அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேலே நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் 2 பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி, இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது, MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளே, அது எப்பயுமே கென்னு தான். அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல.
அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசில் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட் குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை. ஆனால் கென் யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீ எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு முன்னாடிலாம் நான் 2001 2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக பண்ணணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்டு உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்டு உங்களை நம்பி வந்த உங்கள் டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருவோம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசில் வேற யாராக இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமாக வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டீஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடனா விளையாட தான் போவாங்க, ஏதோ லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும் ஃபோக்கஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காம வேறு மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கென் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது. அதில் சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க, ஆனால் மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்தில். கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்கள் டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். படங்களையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக
அந்த அந்த ஒரு ஸ்பீக்கர் சொன்னாங்க. அதில் வந்து சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிவிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷ்னல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் ஒரு ஆக்டராகவோ ஒரு டிரெக்டராகவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். தனுஷ் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹி செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல. பட் தனுஷ் வந்து ஹி டுக் டு அண்டர் ஹிஸ் விங். அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பாரு. So that has given him a lot of confidence, I feel. And கருணாஸுக்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மோமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மோமெண்ட். இந்த படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்டு படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்டு நான் அன்னைக்கு கென் கிட்ட சொல்லி ஜிவிகிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க 2 பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. I think you both should plan a film together. நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வண்டி எடுக்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படி நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன், எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை, அதாவது எது வேண்டாம் நான் ஒதுக்குனேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம், பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக்குன்னுவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்பை பண்ண முடியல. பட் ஆனால் வேறு லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த சித்திரம் மறைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேறு லெவல் போக போகிறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கிக்கு தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்புல, ஆனால் இப்படி ஒரு ஷார்ட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நாங்கள் உங்களை அண்ணாத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப நன்றி நன்றிமா. அது உண்மையிலே வந்து மனசார ஒரு வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நன்றி மேம்க்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணியிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷன் மேம் எப்பவுமே, அதாவது இந்த படத்தோடைய டைட்டில் வந்து யூத் மேம். ஒரு நிமிஷம், இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருக்குமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே அந்த ஃபீலிங்கை இங்க கொட்டிட்டு போறாங்க. நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். ஸோ கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவார், மரியாதையாக நம்ம பேசணும் அப்படின்னு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேலே ஏறு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். தரோலி என்ஜாய் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனால் ஏறி வண்டியில் உட்காந்துருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா குழம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லைம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷாரம் சத்யம் சினிமா ஸ்வராஜ். டைட்டில் வந்து யூத். இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அது படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்போ ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆல்வேஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆர் ஹியர். அண்ட் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனிஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்கே சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜில் இருக்கும்போது, நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, யூ செட் career for so many people, so you're giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்கள் எல்லாருக்குமே பிள்ளை தான். உங்கள் பிள்ளையை நாங்கள்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ, தட்ஸ் ஸோ லவ். இஸ் இட் ரியல்? அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஃபார் selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா, தேங்க்யூ ஃபார் எங்களையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ. If at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்பில் கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் would dress us இன்னைக்குன்னு. ஆனால் ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட் இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போது ஒரு ஃபேமிலி மாதிரி, இட்ஸ் லைக் ஆர் செகண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி we got a family here. Thank you for feeding us, for loving us and always being with us. And Suraj
Surajetan. I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdashini ma'am, thank you. Adukapram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, ellarume thank you so much. Adukapram sorry na ellarkume inga thanks sollitirken. Am I like sorry, I'm just going to end it. Karen Sony என்னோட 2 friends தான் நடிச்சேன். அவங்களுக்கும் நான் thank you சொல்லணும். And ஐயோ அனிஷ்மா பிரியாஷ் இவங்களுக்கும் நான் thank you சொல்லணும். they were like இங்க வந்து 3 heroines இருக்கு. there was no competition at all. நாங்க வந்து ஃபுல்லா like we were like very close friends. Yeah, that's it. Thank you. Thank you so much, ma. So next Priyanshi. நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually, I can't speak Tamil. That's okay. You speak in English. நான் கேக்குறேன். இப்போ I think வந்து ட்ரெய்லர்ல மாத்தி I think three of you people வந்து told I love you to Ken, right? In ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலே படத்துல யாரை தான் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover for ஐயோ நமக்கு இப்ப வர மாட்டேங்குது எல்லாரும் பாத்து. யாரை உண்மையா லவ் பண்றீங்க? என்ன படத்துல? Oh, like mom. Ken's mom is his actual love. Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay, Priyanshi. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்துல சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. அனிஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க யாருமே கிடையாது. சிறை படத்துக்கு அப்புறம் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால்பேப்பராக வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்கே நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூத்தில் இப்போ நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்லேருந்து நயன்தாராலேருந்து மமிதா பைஜ் வரைக்கும் இடையில நசையா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு யூத்து படம் அந்த நடித்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. தனுஷ் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன் சார். பார்க்கவே முடியல ஸ்டேஜ் இப்படி. வெற்றிமாறன் சார் உங்கள் எல்லோரும் முன்னில் நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ Ken. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் எனக்கு பாட்டாக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போது பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமாக எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்டில் இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பார்வதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார்,
என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்டாக நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்துட்டு ஆடி காலத்துலேருந்து அந்த பாட்டில் எல்லாம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூமில். இப்போ வந்து உங்கள் பாட்டில் நான் இங்கே நடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் அகெயின் தேங்க்யூ கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆண்டி, கருணா சங்கல், தேங்க்யூ ஸோ மச். ஷூட் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு, எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், பிகாஸ் ஃபஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்கள் கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021 சம்திங் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாப் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கேன், ஐம் ஸோ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. யூத்து தமிழில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணாத், சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது. பல வாட்டி நான் சொன்ன விஷயந்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்கே இருக்க சின்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிமிக்ரி தான், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பற்றி என்ன சொல்கிறது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பாக உங்களும் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்போவும் என்னை வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட்டு, எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார், அன்னைக்கு பூஜையில் நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலாக ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு. சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன்.
அசுரனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போ கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சார். சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டரில் எல்லோரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியே அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை வந்து திருடா திடீரில் தான் முதல் நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேனில் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னால் அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறையா மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேள்விகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிக்கையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் அன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலேருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதில் குறிப்பாக வந்து அந்த படத்தில் தனுஷ் சார் வந்து அந்த உடம்பை வந்து ஒரு 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்னது மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் வந்து திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அடிப்படையாக நான் வந்து ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனால் நான் எப்போதும் நம்புறது வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வறுத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ், அவர், அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வெளியேறிட்டார். பட் அவங்க 2 பேர், அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க, நீங்கள் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்தில் நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்கள நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை எங்கள் நான் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக, ரொம்ப நேர்த்தியாக, உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன்,
இந்த 25 வருஷத்தில் நான் அந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணால் போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்களில் ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறையா படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேங்கிட்டேன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக இதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை. இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலையும் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து, ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரம் கழுவுற அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன், அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்று எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான். அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரணவ்னா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் கென்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான். ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனதுக்கு காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் ஒன்று செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. அது போக நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்டு நான் கென்னுக்கிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் இன்னமும் சினிமாவை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே, ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ. ஒரு ஃபேன் பாய் தான் நானும். அண்ட் வெற்றி சார், வி ஹேவ் அ கனெக்ட்னு எனக்கு இருக்குது. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. லாக்டவுன் டைமில் என்ன லைஃப்பில் அடுத்து பண்ணுறதுனே தெரில. ஒரு படம் கமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டேரக்டராக நடக்கல. அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விகடனில் மைல்ஸ் டு கோ ஆர்டிக்கல் ஃபுல்லாக படிக்கிறேன்.
காலையில் அவ்வளோ இமோஷனலாக ஒரு ஃபீல் எனக்கு. ஒரு 5 மணிக்கு உங்கள் நம்பர் இருந்துச்சு என்கிட்ட, நான் வந்து அவ்வளோ பெரிய மெசேஜ் ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன். 6 மணிக்கு நீங்கள் தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு அந்த லாக்டவுனை அடுத்த 6 மாதத்துக்கு ஓட்டுறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. அண்ட் கமிங் நெக்ஸ்ட் டு ஜிவி சார். ஜிவி சாருக்கும் எனக்கும் ஒரு லாங் பேக் கனெக்ட் இருக்கு. 2015 நான் 11th படிக்கும்போது செப்டம்பர் மந்த் வந்து த்ரிஷால்னா நயன்தாரா ரிலீஸ். அந்த டைம்ல என் காலேஜுக்கு ஞானவேல் ராஜா சாரும் ஜிவி சாரும் ஏவி வெங்கடேஷ் சார் மூலமா வந்தாங்க என் ஸ்கூலுக்கு. மை ஸ்கூலுக்கு வந்தாங்க. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனது ஜிவி சார். அங்கிருந்து 3 வருஷம் லேட்டர் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண படம் காதலிக்க யாரும் இல்லை. அதில் நான் தான் கேரவானுக்கு வெளில நின்று ஜிவி சார் ஷார்ட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். ஸோ 2025 கென்னை கிட்ட வந்தாப்புல வந்துட்டு யார் மியூசிக் அப்படின்னு கேட்டேன். ஜிவி சார் அப்படின்னா, இல்லடா நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை தாண்டி ஒரு செலவு பண்ணுறோம் அந்த படத்துக்கு, சாரை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம கூப்பிட்டுட்டு எப்படி அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கேட்டேன். அண்ணா அதெல்லாம் இல்லை, சார் நமக்காக ஒன்று பண்ணுறாரு, கதைக்காக ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா. சொல்லும்போது அதை தாண்டி சார் இன்னொரு விஷயம் பெருசாக அந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவ்வளோ லவ் பண்ணி, கென்னை அவ்வளோ லவ் பண்ணி சொந்தமாக ஒரு லேபிள் ஆரம்பிச்சு இந்த பாட்டையும் இந்த படத்தையும் பெரிய லெவலில் சார் எங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். You have been a great support through my journey. And சத்தியம்ல நிற்கிறோம். April 29, 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ப்ரீமியர் ஷோ. அதோட இன்டர்வல்ல இதே சத்தியம்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமமுத்து சூர்யான்னு சொல்லி கென்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜஸ்ட் பிஃபோர் தட் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி கீழே டீ கடையில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியில் கதை சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி லைனில் யார் இருக்கான்னு பார்த்தா கென். என்கிட்ட கீழே டீ கடையில் சொல்கிறாங்க, கென் கதை உள்ள அப்ரூவ் பண்ணிட்டாங்க தலைவா, அடுத்து நீங்கள் தான் அப்படின்னா செம்ம ஜாலி. அவ்வளோதான், ஓகே நம்ம உட்காந்துருக்கோம், 2 படம் சைன் பண்ணிட்டோம், 2 ப்ரொடக்ஷனில் உட்காந்துருக்கோம், எங்கேயும் நடக்கல, இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துரும்னு சொல்லி இந்த மே மந்த்தை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் கென்னை பார்த்து சொல்கிறேன், தலைவா நீங்கள் தான் அடுத்து போல என்னை கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், சேர்ந்து பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிறேன். 10 days லேட்டர் கென் டைரக்டர், நான் ப்ரொடியூசர். அது எப்படி நடந்துச்சுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதெல்லாம் சொன்னா என்னவா எங்களை யோசிப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேரு. இந்த பேரை நாங்கள் ஏன் வச்சோங்கிற கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு பிரணாப் அப்படின்னு சொல்லிட்டு என் காலேஜ் ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீ என்னென்னமோ பண்ணிக்க மச்சான், ஆனால் பேர் மட்டும் அம்மா நியூமராலஜி பார்த்து வைப்பாங்க அப்படின்ட்டா. ஸோ அப்போ அவங்க அம்மா இத்தனையே ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்ல வரணும்னு சொல்லிட்டு வச்ச பேர் தான் பார்வதா. அப்படி ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, ரேண்டமா ப்ரொடியூசரான ஒரு ப்ரொடியூசர் தான் நான். அந்த 10 நாள்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, படம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் கதை எழுதுனேன், 4 ஹீரோ கிடைக்கல. அடுத்து ஒரு கதை எழுதுனேன், 2 ஹீரோ கிடைக்கல. 2 படம் சைன் பண்ணிட்டேன். இன்னும் அந்த ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டு வாடா, வந்து டைரக்ட் பண்ண வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பட் டீப் டவுன் ஒரு படம் பண்ணுவோம், ஒரு பேர் வாங்குவோம், ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பார்க்குறேன்னா, பணம் இருந்தால் மட்டும் அது ப்ரொடியூசர் கிடையாது. அதை தாண்டி என்ன அவங்களால அந்த ப்ராஜெக்ட் உள்ள வேல்யூ ஆட் பண்ண முடியும், என்ன விஷயங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விதத்துல தான் நான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு காளி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நாள் நைட் ஒரு 11 மணிக்கு அவர் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, கருப்பியா நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நீ கதை கேட்க ஆரம்பி, ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஃபண்ட் நமக்கு ரெடி ஆகும், நீ கதை கேட்க ஆரம்பி அப்படிங்கிறாரு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே கோயிங் டு மை ஃப்ரெண்ட் அமமுத்து சூர்யா, அவன்கிட்ட போயிட்டு கேட்குறேன், யார் கதையா கேட்போம் நம்ம, உன் கதையை படிக்க வேண்டியதானே. இல்லை நம்ம கதையை பண்ண வேண்டாம், நம்ம ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பண்றதுங்கிறது நடக்காது, வெளில கதை கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னோடனே நான் அப்ப இருந்த அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல கென்னை கூப்பிடுறேன். கென் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அண்ணே அப்படின்னு எப்பயுமே அப்படிதான் ஆரம்பிப்பாப்ல. அங்கேயே யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிளாட் ஆயிடுவாங்க. ஸோ கென் வந்தோடனே நானும் பிரணாப்பும் சேர்ந்து உட்காந்து கதை கேட்டோம். வரும்போதே எப்படின்னா இந்த விக்ரம் படத்துல வர சூர்யா சார் மாதிரி கையில ஒரு ஸ்பீக்கரோட உள்ள வருவாப்ல. உள்ள வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணாருன்னா ஃபுல்லா தனுஷ் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான். திருச்சிற்றம்பலம்ல இருந்து 3ல இருந்து விஐபில இருந்து போட்டு ஒரு ஃபுல் நரேஷன் ஒன்று கொடுத்தா எனக்கு கதை வந்து அமமுத்து அனுப்பும்போது எப்பயுமே அண்டர் செல் பண்ணி தான் அனுப்புவாப்ல. நல்லா இருப்பியா, நீ கேளு, பிடிச்சா பண்ணு, அவ்வளவுதான் அமமுத்து சொன்னது. நான் கதை கேட்கறேன், அந்த ஜோன்ல தான் நானும் கதை கேட்கறேன். எனக்கு ரைட்டிங்கா படம் அவ்வளவு பிரில்லியண்டா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிச்ச விதமும் முடிஞ்ச விதமும் அதுக்குள்ள இருக்க விஷயங்களும் அதுல இருக்க செட்டப் பே ஆஃபும் ஒரு ரைட்டரா நான் பார்க்க நினைக்கிற ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்துட்டு விஐபி, திருச்சிற்றம்பலம், இது எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும். அதை எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லைங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அந்த ஸ்பேஸ்ல எனக்கு கென் அந்த கதையை நரேட் பண்ணும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சோல்ட். அப்படியே திரும்பி பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு போலன்னு கண்ணுல இருந்து தண்ணீர் அந்த இடத்துல. ஸோ அப்போ அவனை பார்த்தோன்னா சொல்றான், மச்சான் என்ன போனாலும் அந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் கதை கேளு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார்ல, அவர் கால் அடிக்கிறேன், இல்லடா ஃபண்ட் ரெடியா இல்ல அப்படிங்கிறாரு. இது கென்னுக்கு தெரியாது, இன்னைக்குதான் கென்னுக்கே தெரியும் இந்த விஷயம். கருணா சாருக்கும் இன்னைக்கு தான் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். கென்ன சைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா எங்க மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, யார் இந்த கதை கேட்டாலும் பண்ணிடுவாங்களே,
நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும்னு சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள என்ன சைன் பண்ணணும், அட்வான்ஸ் போடலாம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி மினிமல் நம்பர், ஒரு 50K அட்வான்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்போ நான் அக்கௌண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ப்ரோ 50K இந்த மாதிரி அட்வான்ஸ் போட போறேன் கம்பெனிலேருந்து. ப்ரோ 5000 ரூபாய் டிடிஎஸ் பிடிக்கலாம் ப்ரோ, 10% தான் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த 45,000 ரூபாய் ரெடி பண்றதுக்கு கூட வழி இல்லாம ஸ்ட்ரகிளிங்ல இருந்த ஒரு அஸ்பைரிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் அந்த இடத்துல. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ அங்கேருந்து சரி ஓகே என்ன பண்ணலாம், அடுத்த ஆஃபீஸ் ரன் பண்ணணும், எல்லாமே இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா என்னோட ஃப்ரெண்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஐடியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்களுக்குலாம் நான் இது வரைக்கும் நில் ஃபைலிங் போட்டு தான் பண்ணியிருக்கேன் இன்கம் டேக்ஸில், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு எனக்கு கிரெடிட் பில்லேருந்தும் கிரெடிட் கார்டுலேருந்து லோன் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு. போகுது, ஃபண்ட் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஸோ அந்த மொமெண்ட்ல மாலி அண்ட் மான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே பிரேம்குமார் சார், அவரோட சன் மது முகேஷ் அண்ட் அவரோட ஒய்ஃப் பிரபா பிரேம்குமார், இவங்க என்னோட கதையை கேட்குறாங்க. நான் கூட்டிட்டு போறேன், போயிட்டு நான் ஃபினான்ஸ் பண்றேன் இந்த படத்துக்கு. அப்பயும் கடன் தான். அப்போ எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் த கடன் இருந்தா கூட அவளால அதுல இருக்க முடியாது. ஏன்னா இது எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, இந்த தலைவலி எதுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா எங்க அப்பா. அப்ப நான் சொல்றேன் ஒரு பெரிய அமௌண்ட் நான் கடன் வாங்க போறேன், நான் பண்ண போறேன் அப்படின்னு. எங்க அம்மா என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, திருவண்ணாமலை கோயில்ல ஸ்கிரிப்டை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப எங்க அம்மா சொல்றாங்க உனக்கு டைரக்ட் பண்ண சோம்பேறித்தனம், அதுதான் நீ ப்ரொடியூசர் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்க அப்படின்னா, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்கல்ல எனக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கரெக்டா கிளம்பி 1.5 மணி நேரத்துல சென்னை கார்ல வந்துட்டேன். ஸோ வந்து இப்படி போயிட்டு இருக்கு. பிரேம்குமார் சார் சப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ஒரு பாயிண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரிதிங் வென்ட் வெல். அரௌண்ட் 8-9 டே எவ்ரி ஃபண்ட் வாஸ் வேனிஸ்ட். அந்த டைம்ல ஒரு பணமும் நம்ம கையில இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஒரு 7 நாள் ஷூட்டிங் போகுது. என் மேனேஜர் 7 நாள் ஹோல்ட் பண்ணிட்டாரு. அந்த வீக்கெண்ட் நான் இது வரைக்கும் என்னோட ஐடியில் ஒர்க் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வாரம் ஷூட்டிங் நடத்துறாங்க. எங்க வீட்டில் எனக்கு வந்து சினிமா பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப போட்டப்போ ஒரே கண்டிஷன், அவங்க போடல, அவங்க மனசுல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீ படம் எடு, என்னென்னோ பண்ணு, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனா படம்னு கேட்டு எங்கள்கிட்ட வந்து நின்றாத அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்போ அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வேற உனக்கு டைரக்ஷன் பண்ண சோம்பேறித்தனம் தான், ப்ரொடியூசர் ஆயிட்டேன், எப்படி போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மொமெண்ட்ல எங்க அப்பா கேட்கறாரு, என்ன பண்ணணும் சொல்லு, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு. இது எனக்காக கேட்டதா அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் நம்புற விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்றப்ப என்ன நம்பல. பூஜைக்கு வந்தாங்க, ஃபுட்டேஜ் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, ஸோ என்ன நம்பிட்டாங்க. எங்க அப்பாக்கு இதுல என்ன பிசினஸ் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண உள்ள வரேன் அப்படிங்கிறது தான் எங்க அப்பா அந்த முடிவு எடுத்துறங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மொமெண்ட்ல அப்பா அம்மா 2 பேரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட ஆசைப்படுறேன். வாங்க வாங்க வாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மயிலாடுதுறையில இருந்து ரன் பண்ணி அவரோட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவர் உழைச்சு சம்பாதிச்சது எல்லாத்தையும் அடமானம் வச்சுதான் எங்களை இந்த படம் எடுக்க வச்சாரு. அந்த படத்தை எடுத்தோம், என்ன எடுத்து கொடுத்தது பிசினஸும் பண்ணிட்டோம். அப்பா will be happy I think இந்த மொமெண்ட்ல. So and I want to call my friends up on stage. பிரணாப், நான் வரமாட்டான் ஸ்டேஜுக்கு, வந்தா நல்லா இருக்கும். சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் இப்போ இல்லைனா எப்போ பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் பிரணாப்பும் எப்படின்னா காலேஜ் டைம்ல ஒன்னா படிக்க ஆரம்பிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட். பட் 2 பேருக்குள்ள இருந்த ஈக்குவேஷன் ஒன்றுனா, ஒரு ஊருக்கு வெளில ட்ரிப்பு போனாலும் அந்த ஊர்ல இருக்க தேட்டரு, அங்கே ஒரு படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். பட் அந்த தேட்டர்ல உட்காந்து ஒரு படம் பார்க்கணும். கும்பகோணம் போனா 4 தேட்டர்லயும் உட்காந்து படம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு படங்கள் அதிகமாக பார்க்கணும். எந்த வருஷம், எந்த மாசம், எந்த தேதியில படம் வந்துச்சுங்கிற வரைக்கும் கூட பிரணாப்புக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் கடந்த 10 வருஷத்துல. ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என்னோட கதையை கேட்டுட்டு என்னை விட அதிகமா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பிரணாப் தான். ஸோ பிரணாப் அம்மா சுலோச்சனா குமார் என்னோட பார்ட்னர், அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்தா இட் பி வெரி ஹாப்பி இந்த மொமெண்ட்ல. பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தேவைப்படுச்சு. பட் எனக்கு ஏதோ கிடைச்சது எல்லாமே ஒரு கான்ட்ராக்டர் நேசமணியன் கேங் தான். அந்த கேங் இப்ப நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட விருப்பப்படுறேன். ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செல்லதுரை அண்ணா, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பிரின்ஸ் அண்ட் தருண், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பிரபஞ்சன் அண்ட் சுரேஷ், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கேன், தேஜஸ் சுரேஷ். கன்சல்டன்ட்னா ஒன்றும் கிடையாது, நாங்கள் தனியாக ஒரு பேச்சுலராக ஒரு வீட்டில் தான் இருக்கோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு எதிர்த்து மச்சா அதை நாளைக்கு பண்ணலாம், மச்சா அதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எனக்கு கூட ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அது பேசுறத மட்டும் இல்லாமல் எக்ஸிகியூஷன்ல பல விஷயங்கள் என் தலைக்கு வராமல் என்னை பார்த்துக்கிட்டு என்னை கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி என் கூடவே இருக்க தேஜஸ் சுரேஷ் இப்போ ஸ்டேஜுக்கு வந்தா பி வெரி ஹாப்பி. இங்க
வெளில போய் சரி ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு இங்கே படம் பண்ணி முடிச்சிட்டோம். வெற்றி சார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ஒரு படம் அதுக்கான விஷயத்தை அதுவே போய் தேடி எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்கு, இதுக்கான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, இதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறதுனா அது என்னோட லக்குங்கிறத நான் 100% நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு லக்கு இருந்தால் நான் டேரக்டராக இருந்திருப்பேன். அது இல்லாமல் தான் நான் ப்ரொடியூசராக இருக்கேன். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதுக்குள்ள நடந்திருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கென் தான். ஸோ அவன் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அதுல இருந்து ஒரு கன்விக்ஷன், எனக்கும் கென்னுக்கும் இருக்க ஒரே வேவ் லென்த் ஏன் எங்களுக்குள்ள பயங்கர செட் ஆச்சுன்னா, என்ன நடக்குதோ இல்லையோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் எப்பயுமே இருக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவன். அதுக்கு ஈக்குவலான ஒரு கான்ஃபிடன்ஸை நானும் அவனுக்கு கொடுத்தேன். ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் வச்சுக்கிட்டோம் படம் ஆரம்பிக்கும் போது. நான் அங்கிள் கிட்டையுமே கருணாஸ் அங்கிள் கிட்டையுமே வச்ச ப்ராமிஸ் என்னன்னா, எந்த பாயிண்ட்லேயும் இந்த படத்தோட ஷூட்டை நிப்பாட்ட மாட்டேன், கரெக்டாக அந்த படத்தை மார்க்கெட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து கென்னை கண்டிப்பாக ஒரு ஹீரோ ஆக்கிடுவேன் அப்படிங்கிற அஷூரன்ஸை நான் கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அதே மாதிரி கென் கொடுத்த அஷூரன்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு கதை கேட்டீங்கன்னா அந்த கேட்ட கதையை நான் உங்களுக்கு படமாக எடுத்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு பிடிச்ச படத்தை நான் எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தா. அண்ட் ஸோ ரொம்ப நன்றி கென். நான் ஹீரோ டேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு தம்பியா கென் இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இதில் ப்ரொடியூசரா நம்ம என்னன்னா, எனக்கு திருப்பியும் ஒரே பாயிண்ட் தான் வரணும், பணம் இருக்கவங்க ப்ரொடியூசர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் பணம் போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. பட் அதை மீறி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு, இதில் ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சுற்றினப்ப என் கூட இருந்த ஆட்கள் தான். ஸோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி, நான் கென்னை மீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 days முன்னாடி என் படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசி விக்கி கிட்ட வச்சிருந்தேன். அவர் சீயிங் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐஃபோனில் ஷூட் பண்ணியிருந்தார். 8 வருஷமா தெரியும், பட் ஒரு டீ கடையில் ரேண்டமா மீட் பண்ணி விக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். கென் வந்தோடனே எனக்கு ஃபீல் ஆச்சு, விக்கி தான் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷுமே நான் இன்னொரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி வேற டேரக்டர் கொடுத்துருந்தேன். அந்த படத்துக்கு எடிட்டரா லாக் பண்ணி வச்சிருந்தவர் தான் படத்தோட எடிட்டர் நேஷ். அண்ட் ராமு சார், நான் 2018 சண்முகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அப்போ சார் பரியர் பெருமாள் ராக்கிலாம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நான் திருப்பி கால் பண்ணப்ப என்ன நினைச்சார், நான் டேரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கே இல்லை சார் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், கென் டேரக்ட் பண்றாங்க. அப்படியா அப்படின்னாரு. வந்தாரு. வந்து பார்த்தோன்னா அவருக்கு முதல்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் அது வரைக்கும் லவ் படம் பண்ணலங்க, லவ் சிட்டி படம் பண்ணல, எனக்கு இதுல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பீரியடுக்குள்ள, அதாவது பீரியட்னா 90s இல்லாம 2014 இப்போ பீரியட் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு அது முடிச்சு. அந்த பீரியடை ரீக்ரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு சொல்லி கூட வேலை பார்த்த ராமு சார். அண்ட் காஸ்டியூம் பண்ண காவியா, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்குள்ள வந்து இந்த படத்தை இன்னும் பெரிய படமா காஸ்டியூம் மூலமா ஆக்குனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சவுண்ட் டிசைன் பண்ண சச்சின் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ், ₹1 காசு வாங்க மாட்டாங்க, நீங்க பண்ணுங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற சச்சின் சுதாகரன், ஹரிஹரன் அண்ட் மிக்ஸ் பண்ற அரவிந்த். அண்ட் கலர் சுரேஷ் ரவி இங்க வரல, பட் நான் எல்லாத்துக்கும் போய் கேட்பேன் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுங்க. இல்லடா பிஸியா இருக்கேன் அப்படின்பாரு. ஃபைனலாக என் படத்துக்கு கலர் சுரேஷ் ரவியை பண்ண வச்சதுலையுமே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இதை தாண்டி நான் படத்தில் நடிச்சவங்களுக்கு திருப்பி வரணும். சுராஜ் சார், ஸோ கமிங் பேக் டு சுராஜ் சார். கென்னை என்கிட்ட கதை சொல்லும் போதே சுராஜ் சார் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் ஆல் மலையாளம் ஃபிலிம்ஸ், டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து, விக்ரோத்திலேருந்து, ஆண்ட்ராய்ட் கொஞ்சப்பன்லேருந்து. ஐ நோ தட் ஆங்கிள் ஆஃப் ஃபிலிம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆங்கிள். நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரீச் பண்ண ட்ரை பண்ணிருந்தோம், எதுவுமே நடக்கல. அப்போ நான் எழுதின ஒரு கதையில வில்லனா நடிக்கிறதுக்காக சாருக்கு கதை சொல்ல போயிருந்தேன். போயிட்டு நான் சொன்னேன், சார் இந்த கதை நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை அப்புறம் பண்ணிக்கலாம், என்கிட்ட வேற ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு கென் கதையை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ல நரேட் பண்ணேன். பண்ணி முடிச்ச உடனே அவர் கூட நாட்டுராஜா துரைன்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்ல கூட கதை கேட்டு சாரோட ஃப்ரெண்டா கூட இருக்காப்ல, அவர் வந்தாரு, ஸ்கிரிப்ட் படிச்சாரு, என்ன மீட் பண்ணாரு. இமீடியட்டா திருச்சூர் போனாங்க. ஷூட்டிங்க்கு ஒரு 15 days தான் இருக்கும். அந்த டைம்ல தான் சார் எங்களுக்குள்ள வந்தாரு. அதுவும் இன் பிட்வீன் ஜெயிலர் 2 அண்ட் கரை, அந்த டைம்ல நமக்கு ஒரு டேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் தேவதர்ஷினி மேம் மறக்கவே மாட்டேன் மேம், நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்துட்டு கொடுத்த ரியாக்ஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேம் ஷாக்கு. அவங்க ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வருவார், மேம் டிபியில் நான் தானே மேம் இருக்கேன் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் கருப்பையா சாரோட பையன் நடிச்சிட்டேன் டிபியில் இருக்குது நீங்க அப்படின்னு எனக்கு தோணல அப்படிங்கிறத மேம் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த படத்துல நீங்க நடிச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் நளினி மேம் வெரி கிரேட்ஃபுல். படத்துல உங்களையும் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, பட் அதை வெளில கொண்டு வர முடியல. பட் இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் டைரக்டிங் யூ டூ. அண்ட் அதே மாதிரி படத்துல நடிச்ச கென் அண்ட் கேங். ஸோ ஸ்டார்டிங் வித் சின்ன நடிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பர்சனாவே எனக்கு சின்ன மேல ஒரு மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கு. அவ்வளவு இன்னசென்டான லவ்லியான பையன் சின்ன. ஸோ அண்ட் ஈஸ்வர் வந்து ஒரு பாயிண்ட்ல கென் இப்போ இன்டர்வியூலாம் பேசிட்டு இருந்திருப்பாப்புல, 3ஆவதா ஒரு ஹீரோயின் கிடைக்கல, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐபோன்ல கென் ஷூட் பண்ணப்போ அதுல ஹீரோயினா நடிச்சது ஈஸ்வர் தான். ஒரு பாயிண்ட்ல ஈஸ்வரே நம்ம ஹீரோயின் ஆக்கிடலாமா அப்படிங்கிற ஐடியாக்கெல்லாம் நாங்க யோசிச்சோம் அந்த மொமெண்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்வர் தான் மியூசிக்லேயுமே ஃபுல் கோஆர்டினேஷன் கூட இருந்து லிரிக்ஸ் எழுதிருக்காப்புல, பின்னாடி பேக்கிங் பாடியிருக்காரு, மல்டி டேலண்டட் பர்சன். அண்ட் ஷரத் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை பப்ளூன்னு கூப்பிட்டா ஐ பி வெரி ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. நீங்க லப்பர் படத்துலேருந்தே நீங்க அந்த ஒரு சீன் தான் பண்ணியிருந்தீங்க, நான் கோழியை சொல்ல கெத்துன்னு, அந்த சீனுக்கே நான் மிகப்பெரிய ஃபேன் உங்களுக்கு.
அந்த நடிச்ச மூணு ஹீரோயின்ஸுமே ஒரு சிஸ்டர்லி பாண்ட் தான். அம்மா அப்பாவோட அவங்க பழகிறதாகட்டும், நம்ம வீட்டு பொண்ணுங்க. அண்ட் அந்த ஹீரோயினை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு டென்ஷன் இருக்கும்னு நிறைய என்ன பயமுறுத்துனாங்க உள்ள வரும்போது. அந்த எந்த டென்ஷனுமே கிடையாது, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களும் இந்த படத்துல ஏடிதான் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்த ஒரு 3 ஹீரோயின்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேரன் அண்ட் சோனி, நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கெட்டவன் மணி அண்ட் கேங், நீங்க இந்த படம் மூலமா லான்ச் ஆகுறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு உங்களோட இன்ஸ்டா கண்டென்ட்டுக்கு, அதாவது இன்ஃப்ளூயன்சருக்கும் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத வெளில பேசிப்பாங்க. கண்டென்ட் கிரியேட்டராகவே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு கெட்டவன் கேங் மேல. அண்ட் தாஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் ரொம்ப நல்லா எழுதுறேன், நீ இன்ஸ்டால பண்ற விஷயங்கள்ல ரொம்ப நல்லா ரைட்டிங் இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் ப்ராபப்லி ரைட் சம்திங் அண்ட் ட்ரை டு டைரக்ட் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். அண்ட் இதெல்லாம் மீறி இப்போ நான் இந்த படம் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எனக்கு ஃபினான்ஷியலாக பல சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வித் மாலியன் மால்வி, பிரபா பிரேம்குமார் மேம் அண்ட் பிரேம்குமார் சார். அண்ட் அங்கேருந்து எங்கள் படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் எம்பின்னு சொல்லிட்டு, ஹி ஹஸ் பீன் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் சோ மெனி குட் ஃபிலிம்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து குட் நைட்லேருந்து இப்போ கடைசியாக வந்த வித்லோ வரைக்கும் அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணி கொடுத்து படம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கான எல்லா வழியும் அந்த இடத்துல அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் எம்எஸ்கே அப்துல் ஷேக் காதர் உத்தமபாளையம். அண்ட் ஐ வாண்ட் டு கால் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் ஃபாஹிம் ஆன் ஸ்டேஜ், இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர். கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா. அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா. அப்படி அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷர் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும், இவர் க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட விட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிட்டா போட்டு காமிப்பார், பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவன் எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னா. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எல்லாம் தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்னுவாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்ட் என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர், யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம்ஸ் சார். அப்புறம் ஆல் த 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். த டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய